அந்த கருணாநிதி அவர்களுடைய நாணயத்துடைய ஒட்டுமொத்த கிராம் வந்து 35 கிராம். அந்த 35 கிராம்ல 50% இது இருக்கும், சில்வர் இருக்கும், வெள்ளி இருக்கும். அப்போ ஒரு வெள்ளியுடைய 1 கிராமோட மதிப்பு சுமார் 80 ரூபான்னு வச்சுக்கோங்க. எங்கிட்ட கூட்டி கழிச்சாலும் சுமார் 12 to 13 கிராம் வெள்ளி உள்ள வருது. அப்போ வெள்ளியோட கணக்கு பார்த்தா கூட அந்த நாணயத்தின் மதிப்பு அதுல இருந்து கூடுது. கரெக்டா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாணயத்தோட மதிப்பும் இவங்க அடிக்கிறாங்களே, அதுல சொல்லப்படக்கூடிய 1000 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ கிடையாது. வெப்சைட்ல போய் நீ வாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 ரூபாய் நாணயத்துக்கு எவ்வளவு மதிப்பு? 6044 ரூபாய் நீ கட்டினேன்னா அந்த 100 ரூபாய் உனக்கு அனுப்பி வைப்பேன். நான் சொல்ற புரியுதா? இதையெல்லாம் வாங்கிட்டு போய் நீ சர்க்குலேட் பண்ணி வச்சுக்க, உங்களுக்கு தான் நஷ்டம். இப்போ இந்த நாணயங்களுக்கு எப்படி இதோட விலை கூடுது அப்படின்னா, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வச்சுக்கோங்க, இவரை பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க ஒரு 10,000 நாணயம் வெளியிடுறாங்கன்னா அந்த நாணயத்தை இந்த ஒரு முறை மட்டும் தான் வெளியிடுவாங்க. அதை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் அந்த நாணயம் இருக்கு அப்படின்னு மார்க்கெட்ல விட்டு வச்சுக்கோங்க, அதை வாங்குறதுக்கு அது கலெக்டபிள். அதை வாங்குறதுக்கு ஒரு 4-5 பேர் ஆர்வம் காட்டினாங்கன்னா அன்னைக்கு 6000 ரூபாய் அந்த நாணயம் ஒரு 30,000 வித்தோட வாங்குறதுக்கு ஆள் இருப்பானுங்க.